தமிழகத்துல தொடர்ந்து இந்து மத நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று, பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஸ்டாலின் இங்க நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுலுக்குமே வந்தது கிடையாது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது. தமிழ்நாட்டுல 35,000 கோயிலுக்கு மேல இருக்கு, ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது. ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்ப இது என்ன நம்பிக்கை? எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனா உங்களுக்கு ஓட்டுன்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினாரு. அதையும் அவர் கண்டிக்கல. தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ கண்டிக்கல. ஆனா எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவாருன்னு நான் கேட்கிறேன். அதனால இது உண்மையிலேயே இந்துக்களின் மன உணர்வை, மத உணர்வை உதாசீனப்படுத்துவது. எல்லாத்துக்கும் மேல இப்ப வன்னி அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லா இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தை என்ற வகையில, அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்படுறது கிடையாது. ஆனா பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு. நீ என்னன்னு கேட்டாராம். உடனே அவன் ஏதோ சொன்னாராம். உடனே ஒரு பழங்குடியினர்னு உன்னை நான் கொன்னுவேன், உன்னோட ரத்தம் அவங்க மேல படணும், வந்தாலும் நான் கொல்றேன்னு கொன்னாராம். இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு. அப்ப இப்ப ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ராமன் நம்புறீங்க. ஆனா அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண் அவ. வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு, விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு. ஆக நீங்க என்ன பேசுறீங்க? ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன், சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன். இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில நான் கேட்கிறேன். ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம், ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா? நீங்க உங்க ஆட்சி அது சட்டம் ஏன் கொண்டு வரல? சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு, யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்போர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா நீங்க ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது. ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம், இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள்? ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாது நான் சொல்றேன். ராமனை கும்பிடுபவர்கள், இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க. சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்க நீங்க சொல்ற? ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து. ஒரு ஆணவ கொலை தடுக்கிறது உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. கூட்டணிக்காக கூல கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க. ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன், ஆனா ராமனை நான் நிந்திப்பேன்னா ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. ஆணவ கொலை ஏன் நடக்குது? முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம், சட்டம் ஒழுங்குதான் காரணம், ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசு தான் காரணம். அழுத்தி சொல்லுவேன், என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா? அதனால இது பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன்.